இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேரம் அப்படிங்கிறது ஒரு விலைமதிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. அது பணத்தை காட்டிலும் விலை பேரற்றது. நீங்கள் இன்னும் அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும், ஆனால் உங்களால் அதிகமான நேரத்தை சம்பாதிக்க முடியாது. நேரத்தை வீணடிப்பதால் வரும் இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது. நம்முடைய நேரத்தை நாம் ரொம்ப கவனமாக செலவழிக்கணும். நீங்கள் ஞானமாக செயல்படணும் அப்படின்னா எதை செஞ்சாலும் ஒரு நோக்கத்தோடு செய்யணும். நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது. நேரத்தை முதலீடாக செலவிடுங்க. எதுக்கு, என்ன காரணத்தினால நம்ம அதை செலவழிக்கணுங்கிறத யோசித்து செலவழிங்க. எந்த இலக்கும் இல்லாமல் நேரத்தை வீணாக செலவழிக்காதீங்க. நீங்கள் எதை நோக்கி செல்றீங்க என்பதை நிச்சயமாக அறிஞ்சு செயல்படுங்க. இதில் தெளிவில்லாமல் இருக்காதீங்க. உங்கள் கவனம் சிதறும்படி இடம் கொடுக்காதீங்க. காத்திருக்க வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் காத்திருங்க. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் வீணடிக்காமல் நிறைவாக பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு இந்த பொழுதை, இந்த நாளை தந்திருக்கிறாரு. நீங்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறீங்களா அப்படிங்கிறது தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்கள் தரிசனத்தை ஆசையோடு நோக்கத்தோடும் தொடர்ந்து செல்றீங்களா? அலட்சியமாக இருக்கீங்களா? கவனத்தை செதற விடாமல் அக்கறையாக செயல்படுறீங்களா? இதை எல்லாத்தையுமே தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வேன் அப்படிங்கிற தீர்மானத்தை இன்று நீங்கள் எடுத்துருங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. இலக்குகளை நியமித்து கொள்ளுங்க. இந்த நாள் கடந்து சென்று விட்டால் இதை நீங்கள் திரும்ப பெற முடியாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காலத்தை ஞானமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும்ப்பா. நீங்கள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அவங்க என்னெல்லாம் வேண்டிக் கொண்டாங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் அப்பா நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அன்பின் பிதாவே அப்பா, முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு நீங்கள் ஈவாக தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுடைய சிறந்த எதிர்காலத்திற்காக முதலீடாக நாங்கள் பயன்படுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை வாஞ்சியோடு தொடர்ந்து ஓடும்படி அப்பா எங்களை பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் ஞானமாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அமேன். ஒரு செகண்டு கூட அப்பா வீணடிக்காதபடிக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள நோக்கத்தில் நாங்கள் அதை பயன்படுத்தணும் ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரத்தை எப்படி செலவழிக்கிறீங்க அப்படின்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பிஸி ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்குன்னு கொடுக்குற அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை திருடுறீங்க. மற்ற எல்லா வேலைகளையும் செய்கிறீங்க.
கேட்டால் நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. 24 மணி நேரங்கிறது அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அதில் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எதையெல்லாம் உங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கோ அதையெல்லாம் செஞ்சிடுறீங்க. ஆனால் ஜெபிக்கிறதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் மட்டும் டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து உங்களை இப்படி வாழ வைக்கிற தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை மட்டும் அவர்கிட்டேருந்து திருடுறீங்க. மற்ற எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களுக்கும் உங்களுடைய 24 மணி நேரத்தில் பங்கு இருக்குது. ஆனால் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் கூட இல்லை அப்படின்னா என்ன வாழ்க்கை இது? நிஜத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. எது நிஜம், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்களை எவ்வளவு அன்பு செய்கிறாருங்கிறத ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிக்கும்போது மற்ற எல்லா காரியங்களும் உங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் லாஸ்ட்டுக்கு போயிடும். தேவன் மாத்திரமே முதலிடம் பிடிப்பார். உங்களை முந்தி அன்பு செஞ்சதுனால நீங்கள் அவரை அன்பு செய்யுங்க. மற்றவங்க கிட்ட தேவையில்லாத கதைகளை எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, மொபைலில் மற்றவங்க கிட்ட எவ்வளோ நேரம் பிறரை பற்றி பேசுகிறீங்க, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய டைம் முழுவதையும் பிசாசானவன் திருடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் பயனுள்ள வகையில் அதை செலவிடாமல் ஏதோ தேவையில்லாத காரியங்களுக்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அதை திரும்ப எடுக்கவே முடியாது. நீங்கள் செலவழித்த ஒரு வினாடி கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அதை எவ்வளவு கவனமாக நீங்கள் செலவழிக்கணும். உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற அனுகிரகத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபையை, தயவை யோசித்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் உங்களுக்காக தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற நோக்கத்திற்கு நேராக செலவழிங்க. அப்படி நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ளும்போது தேவன் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிக்கிறாரு. இன்றைக்கு தேவன் உங்களை எவ்வளவு அன்பு செய்கிறார் அப்படின்னா, அவர் உங்களை பாதுகாக்கிறாரு. எல்லா விதமான தீங்குக்கும் உங்களை விலக்கி தன்னுடைய சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாக்கிறாரு. நீங்கள் அவரை நம்புறீங்க அப்படிங்கிறதுனால என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பீங்க. சீயோன் பர்வதத்தை போல இருப்பீங்களாம். கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருக்கிறதுனால, அவர் உங்களுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லையாம். ராஜா கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை நீங்கள் வைத்து விடும்போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஆதரிக்கிறாரு. நீதிமானை அவர் ஒருபொழுதும் தள்ளாட விட மாட்டாராம். தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதிகாலையில் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராம். நீங்கள் நீதிமானாக இருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லையாம். உங்களுடைய இருதயம் உறுதியாக இருக்கும்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அவன் தன்னுடைய சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் அப்படின்னும் போடப்பட்டிருக்குது. உங்களுடைய ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியான தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தரை சுற்றிலும் தேவன் இருக்கிறாரு. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பாதுகாப்பை உணர்வீங்க. அவர் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறாரு. அவருடைய அனுமதியின்றி உங்களை யாரும் எதுவும் தொடக்கூட முடியாது. உங்களுடைய பாதுகாப்பு அவர் தான் உங்களை பாதுகாக்கிறாரு. தேவன் உங்களை பாதுகாக்கிறாரு. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்கிறமைக்காய் நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தைப்படி அப்பா நாங்கள் ஞானமோடு செயல்பட வைங்க ஏசப்பா. எங்களுடைய நேரத்தை நாங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணி பயன்படுத்த வைங்க ஏசப்பா. எந்த ஒரு இலக்கும் இல்லாமல்
நேரத்தை வீணாக செலவழிக்காமல் அப்பா பயன்படும் வகையில் எங்களுக்கு செலவழிக்க ஞானத்தை தாங்க ஏசப்பா. உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீங்கள் அனுப்பிய வார்த்தை அப்பா, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கிறீங்கப்பா. பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுக்குறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேர் பேராய் ஆசீர்வதித்து பாதுகாக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அந்த பாதுகாப்பை உணரணும் ஏசப்பா. இதுவரைக்கும் அவங்க இருதயத்தில் இருந்த பயம் அவங்கள விட்டு போயிட்டு நிம்மதியான சமாதானம், நீங்கள் கொடுக்குற சமாதானம் இப்பொழுது இருதயத்தில் இடம்பெறணும் ஏசப்பா. ஆமென். இருதயம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தால் நிரப்பப்படணும்ப்பா. ஆமென். இன்று இரவு இந்த பிள்ளைகள் சுகமான உறக்கத்தை பெறணும்ப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.